வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்தியர் தினேஷ். இன்றைக்கி நிறைய பேருக்கு காலில் பார்த்தோம்னா அந்த வெரிகோஸ் வெயின் என்று சொல்கிறது, கால் முழுக்க அந்த நாளங்கள் சுருண்டு போயிருக்கும். தமிழில் அதை நாங்கள் சொல்கிறது விரி சுருள் சிரை நோய் என்று கொஞ்சம் பெரிய பேர். நாங்கள் இலவாக வெரிகோஸ் வெயின் என்று சொல்கிறது கொஞ்சம் இலவாக இருக்கும் ஆங்கிலத்தில். என்று சொன்னால் இது ஏன் வருதுன்றது மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. பொதுவான ஒரு கதை ஒன்று இருக்குது. வெரிகோஸ் வெயின் வருதுன்னா அவர் கூட நேரம் ஒரு இடத்துலேயே இருக்கிறார், அதால் வெரிகோஸ் வெயின் வருதுன்றும், கூட நேரம் நிற்கிறதால வெரிகோஸ் வெயின் வருதுன்றும் ஒரு கதைகள் இருக்குது. அது ஒரு சதவீதம் தான் அதில் உண்மை இருக்குது. என்னென்னு சொன்னால் வெரிகோஸ் வெயின் இருக்கிற ஆட்களுக்கு அப்படி இருக்கிறதாலேயோ அந்த வருத்தம் கொஞ்சம் கடுமையாகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த வெரிகோஸ் வெயினுக்கு மூல காரணம் என்னென்னு பார்க்கணும். ஏன் அந்த வெரிகோஸ் வெயின் வருகுது ஆக்களுக்கு? இருக்கிறதாலேயோ நிற்கிறதாலேயோ வெரிகோஸ் வெயின் வாரதில்லை, அல்லது நீண்ட தூரம் நடக்கிறதாலேயோ வெரிகோஸ் வெயின் வாரதில்லை, அல்லது நடக்கிறதால அதை சுகப்படுத்தலாம்னு நினைச்சாலும் அது நடக்காது. என்ன சொன்னால் இந்த மூல காரணம் நரம்போடு சம்மந்தப்பட்டது. உடம்பில் இருக்கிற நரம்பு தொகுதி, குருதி சுற்றோட்ட தொகுதி, நன்னீர் தொகுதி, மற்றது சக்தி சுற்றோட்டம், இதெல்லாம் ஒன்றில் ஒன்று தங்கி இருக்குது. இந்த 3 வகையையும் பற்றி தான் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். சக்தி சுற்றோட்டத்தை பற்றிய படிப்பு எங்கேயுமே இல்லை, எங்களை அக்குபஞ்சர் மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் இது எங்களுக்கு சரியாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். நோய்களுக்குரிய மூல காரணம் என்ன என்று சொல்லி இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில் மட்டும்தான் சரியாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. என்ன சொன்னால் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாக நாரி பிரச்சனை, நாரியில் வருத்தம், முழங்கால் வருத்தம்ன்ட்டு சிகிச்சைக்கு வர ஆக்களுக்கெல்லாம் நாங்கள் அவைக்கு அந்த வருத்தங்களுக்குரிய சிகிச்சை செய்கிற நேரம் பொதுவான எல்லாருக்குமே வெரிகோஸ் வெயினும் இருக்குது. ஆனால் நாரி வருத்தத்துக்கு நாங்கள் சிகிச்சை செய்கிற நேரம் அவைகளுக்கு வெரிகோஸ் வெயின் மாறுது, முழுமையாகவே மாறிடுது. நாரி வருத்த சிகிச்சைக்கு முடிகிற நேரமே அவைக்கு வெரிகோஸ் வெயின் எல்லாம் தானாக மாறிடுது. இப்போ அதிலேருந்து நான் கண்டுகொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால், இதிலேருந்து தான் நான் கண்டுபிடிச்சது என்னென்னு சொன்னால், வெரிகோஸ் வெயினுக்கு நாரி வருத்தம் தான் காரணம். அதாவது எப்படி வருதுன்னு சொன்னால், நாரியிலேருந்து தான் கீழே நரம்புகள் வருது. லம்பா ரீஜன்னு சொல்லுவோம். லம்பா மற்ற சக்கரங்களால் வெளிக்கிற நரம்புகள்லாம் கீழே காலுக்கு வருது. இந்த காலுக்கு வர நரம்புகள் நாரி பகுதியில் நசிப்பட்டு அந்த மென்தட்டுக்கள், முள்ளந்தண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய மென்தட்டுக்கள் பிதுங்கி அந்த நரம்புகளை நசிக்கிற நேரம் காலுக்கு வரக்கூடிய நரம்பு கணத்தாக்கம் ஒழுங்காக வராது. நரம்பு கணத்தாக்கம் ஒழுங்காக வராட்டி ரத்தோட்டம் சரியாக இருக்கா. ரத்தோட்டம் சரியாக இல்லாட்டி நாளங்களுக்கு கூட திரும்பி இதயத்துக்கு போக வேண்டிய ரத்தம் ஒழுங்காக போகாமல் நாளங்களில் தேக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தேக்கம் அடையும். ஒரு நாள் 2 நாளில் பல நாட்களில் நடைபெற ஒரு விஷயம், படிப்படியாக அது நடந்துகொண்டே இருக்கும். ரத்தம் உள்ளுக்குள்ளே தேக்கம் அடைய நாளங்கள் வீங்க தொடங்கும். நாளங்களில் சுவர் ஆரம்பத்தில் மெதுவாக வீங்க தொடங்கி பிறகு வேகமாக வீங்கி ஒரு கட்டத்தில் அந்த நாளங்கள் வெடிக்கிற அளவுக்கு வந்துடும். பலூன் வீங்கி வெடிக்கிற மாதிரி தான். அப்போ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அடிப்படையில் சயட்டிக்கான்னு சொல்கிறது நாரியில் சயட்டிக் நர்வ் நாரிப்பகுதியில் நசிப்படுறது. அதே மாதிரி மற்ற நரம்புகள் எந்த இடத்துல எங்களுக்கு பிரச்சனை வருதோ, காலில் வெரிகோஸ் வெயின் எந்த இடங்களெல்லாம் கூடுதலாக வருதோ அந்த இடத்துக்குரிய நரம்பு நாரி பகுதியில் நசிப்பட்டு கொண்டிருக்கும். நரம்பு கணத்தாக்கம் சரியாக வராட்டி ரத்தோட்டம் சரியாக இருக்குது. இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் உள்ளவர்களுக்கெல்லாம் பார்த்தா இதயம் உரப்பாக அடித்து கொண்டு இருக்கும். இதயத்துக்குரிய நாடி உரப்பாக இருக்கும், ஆனால் அங்கே ரத்தம் போகாது. இதயத்துக்கு சிக்னல் போகும், காலுக்குரிய ரத்தோட்டம் சரியாக இல்லையண்டு. ஆனால் இதயம் உரப்பாக அடித்தாலும் ரத்தம் சரியாக ஓடாதுன்னா அந்த நர்வ்ஸ் கண்ட்ரோல் இருக்காது. நரம்பு தான் ரத்தோட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும். மூளையிலேருந்து அதுக்குரிய சரியான சிக்னல் வரும், ஆனால் காலுக்கு போய் சேராது. இதால் காலுக்கு அந்த ரத்தோட்டம் சரியாக எப்படி அமையணுமன்றது சரியாக இருக்காது. இதால் நாளங்கள் புடைக்க வலிக்கிட்டுரும். நாளங்கள் புடைக்க வலிக்கிட்டால் அது சுருண்டு காலில் அப்படி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், வெரிகோஸ் வெயின்ன்றது கூடுதலாக காலில் மட்டும்தான் வரும். கைகளில் நாளம் புடைச்சிருந்தால் அது வெரிகோஸ் வெயின் இல்லை, சாதாரணமானது. காலில் மட்டும்தான் வெரிகோஸ் வெயின் வருது. இதுலேருந்தே நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் அது. காலுக்கு வர நரம்பு நசிபடுறதால வர பிரச்சனை இந்த வெரிகோஸ் வெயின்.
வெரிகஸ் வெயின் உள்ளாக்கள் கூடுதலாக இருக்கிறதால அது பிடைக்கும். அப்போ இதுக்கு நாங்கள் சிகிச்சைன்னு சொல்லி காலுக்கு சொக்ஸை போடுறதோ, நாளங்களை வெட்டி இழுத்து வச்சு தைக்கிறதோ, அந்த இடத்துல ஸ்ப்ரே அடித்து அந்த சுருக்கத்தை இல்லாமல் பண்ணுறதோ, அட்டையை விட்டு கடிக்க விடுறதோ எதுவுமே தீர்வு இல்லை. இந்த நோயை மாற்றாது. எது தீர்வுன்னு சொன்னால் நாரி பாதிக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும், நாரியில் நரம்பு நசிப்படுறதை இல்லாமல் பண்ணணும். இதை நாங்கள் சிறப்பாக எங்களோட சுரபி கிளினிக்கில், யாழ்ப்பாணம் பிரவுன் ரோட்டில் இருக்கிற சுரபி கிளினிக்கில் நாங்கள் இந்த சிகிச்சைகளை சிறப்பாக செய்கிறோம். அதால் இங்கே வெரிகோஸ் வெயினுக்குன்னு ஒரு மாத சிகிச்சை எடுக்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு மாத சிகிச்சை செய்கிற நேரம் வெரிகோஸ் வெயின்லேருந்து ஏராளமான முன்னேற்றம் இருக்குது. கடுமையாக இருக்கிறவர்களுக்கு அதை விட சில வேலை கூடவும் எடுக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல கதியாக மாறும். வருத்தத்தின் கடுமையை பொறுத்து ஆட்களுக்கு மாறுறதுக்கு எடுக்கிற நேரம் வேறுபடும். ஆனால் நிச்சயமாக மாறும். நிச்சயமாக அதை சுகப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. எங்களை அக்குபஞ்சர் சிகிச்சை மூலம் வெரிகோஸ் வெயினை முழுமையாக சுகப்படுத்தி எடுக்கலாம். சுரபி கிளினிக் பிரவுன் ரோட்டில் நம்பர் 242, நரியன் குளம்ல சின்ன ஒரு கேணியன் இருக்குது, அதுக்கிட்ட இருக்குது. நீங்கள் இடத்துக்கு வந்தீங்கன்னா சுரபி என்ற போட்டை பார்க்கலாம். நேராக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த வருத்தத்துலேருந்து முழுமையாக விடுபடலாம். வெரிகோஸ் வெயின் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக நாரியில் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு அது நாரி வருத்தம்னு தெரியாமல் நாரியில் நோய் இல்லாமலே இருக்கும், வழிகாட்டுப்படாமல் இருக்கும். ஆனால் அறிகுறி காலில் தெரிய தொடங்கும். நாள் செல்ல ரொம்ப வருத்தம் கடுமையான நேரம் நாரியிலையும் பிரச்சனை தொடங்கும். அநேகமான ஆட்களுக்கு அது முழங்கால் பிரச்சனையாகவும் இருக்கும். நாரி பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு தைராய்டு பிரச்சனையும் இருக்கும்.